வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு வழமைக்கு மாறாக நாங்கள் சர்வதேச அரசியல், குறிப்பாக பிரித்தானியாவில் நீண்ட காலமாக இயங்கி வருகின்ற தொழிற்கட்சிக்குள் பல அதிருப்தியாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். தொழிற்கட்சியில் இருந்து ஏற்கனவே வெளியேறியுள்ள முன்னாள் தொழிற்கட்சியினுடைய தலைவர் ஜெரிமி கோபின் அவர்கள் மீண்டும் ஒரு புதிய கட்சி ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் பிரித்தானியாவின் முக்கிய மனித உரிமைவாதியும் சட்டத்தரணிகளின் ஒருவருமான சையத் பஷீர் அவர்கள். வணக்கம் சையத் பஷீர். வணக்கம். வணக்கம் ஜெயபால். இத நீங்கள் உண்மையிலேயே இப்ப இதுவரைக்கும் பிரித்தானியாவில 3 கட்சி ஆட்சி முறைதான் இருந்திருக்கின்றது. தொழிற்கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, அடுத்த லிபரல் கட்சி. நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த தொழிற்கட்சிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கின்றது. இதே போல நாங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியும் பார்ட்டிக்குள்ள நிறைய பேர் போயிருக்கிறோம். இப்ப ஜெரிமி கோபினுடைய இந்த தீர்மானம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க? ஜெரிமி கோபன் உண்மையிலே இந்த தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய போய்விட்டது என்ன சொல்ல வேண்டும். இருந்தாலும் இப்பொழுது அவருக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்தது என்பதிலே சுல்தானா எம்பியினுடைய பாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. மட்டுமல்ல இன்றைய நடைபெறுகின்ற சர்வதேச நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு இவரது முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு ராய் இருந்தது. கடைசியாக நடந்த பாலஸ்தீன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே அவர் மிக மிக உற்சாகம் வரவேற்கப்பட்டார். மட்டுமல்ல, அவர் ஈரான் தொடக்கம் இந்த நாட்டினுடைய அரசாங்கம், லேபர் அதாவது தொழிற்கட்சி அரசாங்கம் எந்த அளவு இஸ்ரேல் சார்பாக அல்லது மனித உரிமை மீறல்களுக்கு ஒத்துழைக்கின்ற ஒரு ஆட்சியாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர் அந்த கூட்டத்திலேயே கண்டனத்துடன் வெளியிட்டார். அவர் வந்த பொழுதே நான் ஒரு செலிபிரிட்டி ஒரு வரவேற்பை பார்த்தேன். அதாவது எல்லா நபர்களையும் விட அவருடைய பெயரை கூப்பிட்டவாறு ஜெரமி என்று சொல்லுகின்ற சத்தம் அந்த அதிர்வலை ஏற்படுத்தியது அந்த அந்த பாட்டத்தில் நடைபெற்ற அந்த பேரணியில். ஆகவே ஜெரமி இப்பொழுது தான் ஒரு சக்தி என்பதை அவர் உணர்ந்திருக்கலாம். அதாவது அவர் ஒரு தனி மனிதனாக ஒரு மனித உரிமைக்காக மிக நீண்ட காலமாக அவருடைய அரசியல் அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்தே குரல் கொடுத்து வருபவர். குறிப்பாக அவர் பாலஸ்தீனத்துக்கு மட்டுமில்லை, முன்பாகவே ஸ்டாப் வார் இயக்கம் என்பதற்கு மட்டுமில்லை எல்லா இயக்கங்களுக்கும் யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்பதிலே என்பவர் மிக காத்திரமான கருத்தை முன்வைத்தார். அதாவது குறிப்பாக அல்-கெய்டாவினுடைய தலைவராக சொல்லப்படுகின்ற பின் லாடனை பாகிஸ்தானிலே கொண்டு கொடுக்க கூட அவர் சொல்லியிருந்தால் அவர் நீங்கள் கைது செய்து விசாரித்திருக்க வேண்டும். கைது செய்யாமல் ஆர்பிட்ரியாக ஒருவரை நீங்கள் கொள்வது என்பது கூட சரியல்ல என்று சொல்லியிருந்தார். ஒரு தடவை மெக்சிகோ நகருக்கு சென்ற பொழுது கூட அங்கே ஒரு ஹமாஸ் லீடர் அங்கே வந்திருந்தார் போது நினைக்கின்றேன். ஒரு நிகழ்வு ஒன்றுக்கும் அந்த நிகழ்வில் இவர் அந்த நிகழ்வை தொடங்குகின்ற ஒருவராக காணப்பட்ட பொழுது அந்த சம்பவத்தை கூட அவர்கள் பெரிதுபடுத்தினார்கள். என்றால் இவர் ஏதோ ஹமாஸ் ஆதரவாளர் என்று அல்ல, இவர் அந்த கூட்டத்தில் இவரும் அழைக்கப்பட்டிருந்தார் என்பது வேற ஒன்றும் நடக்கவில்லை. ஆனாலும் இவர் அமைதிக்கான ஒரு மனிதர், அமைதிக்காக போராடுபவர், சமாதானத்துக்காக குரல் கொடுப்பவர். அந்த வகையில் அவருடைய சமாதான குரலுக்கு எதிரான சூழ்நிலை இப்பொழுது காணப்படுது. ஜெரிமி கோபின் பிரித்தானிய தொழிற்கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது எதிர்கட்சியாக வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவரால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருந்தார். தொழிற்கட்சியுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையையும் மிக அதிகமாக அதிகரித்திருந்தார். ஆனால் இங்கே இருக்கின்ற பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த அரச கட்டமைப்பு என்பது, அதன் ஊடகங்கள் மற்றும் செயற்பாடுகள் அனைத்துமே அவ்வாறான ஒருவர் ஜனாதிபதியாக வந்துட கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார். ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி இனத்தை சேர்ந்த ஒரு ரிஷி சுனாக் பிரதமராக வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இடதுசாரிகள் வந்துவிடக்கூடாது என்பதுல மிக கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்க ஜெரிமி கோபினுடைய பாத்திரம் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இப்போதைய இந்த அரசியல் இந்த அடியெடுப்பு என்பது ஒரு நீண்ட கால அரசியல் இலக்காக கொள்வதற்கான அவர் பல தடவையில் அவருடைய வயதையும் அவர் கருத்தில் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் ஒரு வயது போய் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், தன்னுடைய அந்திம காலங்களில் இறங்கி கொண்டிருக்கின்ற மனிதராக தன்னை கருதி கொள்கிறார். அந்த வகையிலே அவருடைய இந்த அடியெடுப்பு என்பது அவரை நம்பி அவருடைய அரசியலுக்களோடு இணைத்துக் கொண்டு அவருடைய கொள்கையில் கவரப்பட்டு ஒரு புதிய ஜனநாயக சோசியல் அடிப்படையிலான அரசியலை ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியிலே அவர் புகழ்பெற்றவராக காணப்படுகின்ற வழியிலே அவ்வாறான ஒரு இணைப்பு ஏற்படுத்துகின்ற தாக்கம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுது. நாங்கள் வரலாற்றை மிக மக்களுடைய மனமாற்றங்களை எல்லாமே மிக இலகுவாக வரும் ஊடகங்களை வைத்துக் கொண்டோ அல்லது அவர்களுடைய சதிகள் நிச்சயமாக இருக்கும். முதலாளித்துவ கையப்படுத்தியிருக்கின்ற சகல ஊடகங்களும் நிர்வாகங்களும் அமைப்பு முறைகளும் எல்லாவற்றையும் கூடாக அவற்றை உடைத்துக் கொள்வது என்பது மிக கடினமான ஒரு பணியாக இருந்தாலும்
உலகத்தின் வரலாற்றிலே மாற்றங்கள் நடப்பதை நாங்கள் எங்களுடைய கண்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இவருடைய இந்த ஒரு நுழைவு என்பது புதிய அரசியல் கட்சி ஒன்று ஸ்தாபிப்பதற்கான நுழைவு என்பது மிக காத்திரமான பாத்திரத்தை வகிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர் மட்டுமல்ல, அவருடன் நினைக்கின்றேன் ஜோன் மெக்டொனால்ட்ஸ் போன்றவர்கள், அவருடைய தோளோடு தோன்றவர்கள், அவர்களை போல பல அங்கு இருக்கிறார்கள். சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே. இவர்கள் எல்லாருமே இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அது ஒரு பலமிக்க அரசியல் சக்தியாக பரிணமிக்கின்ற வாய்ப்பும் உள்ளது என்பதை மறக்க முடியாது. ஆனால் பிரித்தானியா போன்ற நாட்டிலே முதலாளித்துவத்தினுடைய காலூன் வலுவாக கொண்டிருக்கின்ற நாடுகளிலே இலகுவான ஒரு இடதுசாரி மாற்றங்களை கொண்டு என்பது சாத்தியமில்லை என்றாலும் அவர் தெரிவு செய்யப்பட்டது ஒரு பெரிய மாற்றம் தான். தொழில் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு மிக கடினமான முயற்சிகளூடாக செய்திருந்தால் அவருக்கு எதிரான சைவனிய சக்திகள் கூட அப்போது செயற்பட்டன. அதாவது இஸ்ரேலிய ஆதரவு சக்திகள் அங்கே அதுக்கு எதிரான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வெற்றி கொண்டதாகவே அவர் தங்களுக்கு ஆதரவான ஒருவராகவே ஸ்டே கேமரா கொண்டு வந்ததாக சொல்கிறார்கள். ஆகவே அந்த அளவு அவர் அரசியல் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி பல பக்கங்களிலும் ஈடுபட்டது. அது இஸ்ரேலிலும் இருந்தது. இஸ்ரேல் எவ்வாறு இவர் தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே முனைப்பாக உலக கட்சியிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் அவர் செயல்பட்ட விதயம் குறித்து பல ரகசிய தகவல் கூட கலந்திருந்தன. ஆகவே அவர்கள் அந்த வகையில் அவர் வெற்றி கண்டு சொல்ல வேண்டும். அவரை அந்த தலைமை பதவியில் நீக்கி பிரதமரான வாய்ப்பை தடுத்தது. இல்லாவிட்டால் இன்றைய பிரதமராக இருக்க வேண்டியவர் அவர்தான். அந்த தடுக்கப்பட்டவர் இருந்தால் அவர் லேபர் பார்ட்டியினுடைய அடித்தளத்தை உடைக்கக்கூடாது என்பதிலே அவர் ஒரு தலைமை சந்தித்த பொழுது எனக்கு வேண்டி ஒருவரிடம் கைத்த பொழுது சொல்லியிருந்தேன். நான் அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தேன். முடியுமா அவர் சொல்லி பாருங்கள், ஏன் நீங்கள் கட்சி உருவாகக்கூடாது. அவர் ஆரம்பத்தில் நிலைமை ஏற்பட்ட பொழுது நான் சொல்லியிருந்தேன் அந்த கருத்தை இருந்தவரிடம். அவரோடும் சொன்ன பொழுது நான் சொல்லதாக கேள்விப்பட்டேன். அதாவது லேபர் கட்சியினுடைய அடிப்படையை தான் உடைக்க விரும்பவில்லை என்றும், தான் லேபர் என்பதையும் மட்டுமல்ல ஒரு சிலர்களுக்காக லேபர் கட்சியை உடைத்து விட்டு போய் தான் கட்சியை தொடங்குவதில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கவில்லை. அவர் தனி மனிதனாக பார்த்தார். அவர் சுதந்திரமாக கேட்டு இந்த முறை வென்ற பிறகுதான் கிறிஸ்டியன் தொகுதியிலே அவருடைய சக்தி அவருக்கே விளங்கி இருக்கிறது. ஏன்னா அந்த பலமான எதிர்ப்புகள் எல்லாம் தோற்கடித்து விட்டு கடினவரான தேர்ச்சியா வெல்ல முடியும் என்றால் அவருக்கு நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை கொண்டு செல்லுகின்றதற்கான அரசியல் ஒரு திசையை நோக்கி செல்லுகிறபடினார். குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையிலே யூத சியோனிய சக்திகள் மிக இன்று பாலஸ்தீன் ஆக்ஷன் குரூப் வரை தடை செய்கின்ற, டெமோன்ஸ்ட்ரேஷன்களுக்கு தடை விதிக்கின்ற, பல்வேற்ற ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய நிலைமையில் ஏற்படுகின்ற பல செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ஜனநாயகவாதியாக காலங்காலமாகவே அமைதிக்கும் சமாதானத்துக்கும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் யுத்த நிறுத்தத்துக்காகவும் உலகம் முழுக்க குரல் கொடுத்த ஒரு மனிதர். அவரை ஒரு பிரித்தானியராக பார்ப்பதை விட ஒரு பொதுநலம் கருதிய ஒரு சர்வதேச மனிதர். அந்த வகையிலே ஒரு சர்வதேச இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிற்பாடு, ஹமாஸ் தாக்கின அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு உலக அரசியல் ஒரு பாரிய மாற்றத்தை சந்திச்சு இருக்குது. அதுல மேற்கு நாடுகளுடைய இந்த போலி ஜனநாயகம் அப்பட்டமாக நிர்வாணமாக வெளிப்பட்டு நிற்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதுகின்ற ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இந்த உலகின் பல பாகங்களையும் காசாவுக்கு எதிராக இந்த மேற்கு நாடுகள் நிற்கின்ற இந்த எதிர்ப்புணர்வுன்றது பரவலாக வெளிப்படுத்த ஒன்று பிரித்தானியாவில், அடுத்தது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராகவும் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் மிக வெளிப்படையாகவே காசாவில் நடந்த இனப்படுகொலையை கண்டிக்கின்றார். அடுத்தது பிரித்தானியாவில் குறிப்பாக இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜெர்மி கோர்பின் ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் என்ற முடிவை கூட பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சாரா சுல்தானா தான் அதை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதை விட 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே இந்த காசா விஷயத்துலதான். அப்ப இந்த காசா என்ற ஒரு மைய புள்ளியில இருந்து இந்த கட்சியை உருவாக்குறது ஏற்புடையது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அக்கிரி குஞ்சொன்று கண்டு என்று பாதி சொன்னது போல ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு தீப்பிளம்பாக ஏற்படுகின்ற உணர்வுமயப்படுத்தப்பட்ட புள்ளியாகவே இந்த அரசியல் மாற்றங்களில் காசா வருகிறது. இந்த அதனுடைய விளைவை நான் பார்க்கும். காசாக்கு எதிரான நியூயார்க் மேயருடைய தேர்தலிலே கம்டானிக்கு எதிரான சோரான் கம்டானிக்கு எதிரான அந்த எதிர்ப்பலை எல்லாம் தாண்டி இதுவரைக்கும் உறுதியாகவே தான் காசா உறுதியான நிலைப்பாட்டை வைத்திருக்கிற ஒரு மனிதர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக இன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூட அவரை இல்லாமலாக்குகின்ற, நாடு கடத்துகின்ற பல விடயங்களை பேசுகின்ற நேரத்தில் அவர் அந்த அளவுக்கான நிலைமை போகின்ற நிலையத்தில் கூட அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறார். அவர் அதுக்காக அடிபணிந்து போக தயாராக இல்லை. ட்ரம்பை கூட சவாலுக்கு அளிக்கிற அளவு அவருடைய அரசியல் நேர்மை இருக்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில்.
அவை காசா என்பது உலகத்தினுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின புள்ளியாக இந்த மாறி வருகிறது. தென் அமெரிக்க நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், மிக வெளிப்படையாகவே காசாவுக்கான ஆதரவு மிகவும் விரைவி கிடக்கிறது. தென் அமெரிக்காவுடைய தொடக்கத்திலிருந்து அதனுடைய எல்லைப்புறம் தெற்கு வரைக்கும் அங்கு அந்த உணர்வு மயப்படுத்தப்பட்ட அவருடைய ஆதரவு இருக்கிறது. அது போலவே ஐரோப்பாவில் கூட பல கட்சிகள் உதாரணமா அயர்லாந்து ஐரிஷ் விடுதலைக்காக போராடிய சக்திகள் தொடக்கம் இன்று வரை இருக்கின்ற அந்த இன ஒடுக்குமுறையிலே பாதிக்கப்பட்ட பிரித்தானிய காலனித்துவத்தினுடைய அந்த அனுபவங்களை பெற்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த காசாக்கான ஆதரவை வெளிப்படையாக சொல்கிறார்கள். அண்மையில் நடந்த சம்திங் இந்த மியூசிக்கல் விழா அதில் எல்லாமே மொத்தமாகவே உலகம் முழுக்கவே அது மியூசிக்கா இருக்கட்டும், அது எந்த விதமான சர்வதேச நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே இன்று காசாவினுடைய குரல் காசான் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. காசாவிலே கொல்லப்படும் ஒவ்வொரு உயிருடைய குரலும் ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலகம் பரந்துபட்ட வகையிலே இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கிறது, அதுக்கு அனுதாபப்பட தொடங்கி இருக்கிறது, அதுக்கு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இந்த இணைப்பை இன்று பிரித்தானியாவிலே தங்களுடைய குரல்கள் அடுக்கப்பட்டு தங்களை கேட்க முடியாமல் செய்யப்படுகின்ற, தங்களுடைய ஜனநாயக உரிமையில மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதான ஒரு அரசியல் கட்சி ஒன்று அனுமதிக்கின்ற வேளைகளே அதுக்காக குரல் கொடுக்கின்ற சக்தியுடன் இணைந்து கொள்வார்கள் என்பது ஒரு மிகையான எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது நான் நினைக்கின்றேன். மற்றது இப்ப இன்னொன்னையும் பார்க்கிறோம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்கா உட்பட கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலி ஒன்று வருகிறது. அது கூடுதலாக இடதுசாரி பக்கம் போறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரித்தானியாவில் ரிஃபார்ம் பார்ட்டி பலம் பொருந்திய கட்சியாக வருகிறது. பிரான்ஸ்ல மரின் லெ பென் பலம் பொருந்தியவராக வருகின்றார். ஹொலந்து, ஸ்பெயின், இத்தாலி என்று எல்லா இடங்கள்லயுமே ஒரு வலதுசாரி அரசியல் ஒன்று முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்ப இது என்னென்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதுன்ற ஒரு வெளிப்பாடையாகத்தான் இந்த தொழிற்கட்சியுடைய பிளவும் வருகுதா? உள்கட்சியினுடைய பிளவு அந்த வலதுசாரி சக்திகளூடா வருவதா இருந்தால் ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தொழிற்கட்சியை பொறுத்தவரை தொழிற்கட்சி ஒரு வலதுசாரி சார்பான இயக்கமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், எரிக் ஹொப்சோம் என்ற அரசியல் அவர் சொன்ன ஞாபகம் வருது எனக்கு. டோனி பிளேயர் ஒரு ட்ரவுசர் அணிந்த மார்கரெட் தச்சர் சொல்லி, எரிக் ஹொப்சோம் ஒரு இடதுசாரி, நீண்ட காலமாக இதுக்காக அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இடதுசாரி போராட்டங்களில் ஈடுபட்டவர், மிக மார்க்சிஸ்ட் அறியப்பட்டவர், லேபர் பார்ட்டிக்கான ஒரு ஆலோசகராக செயற்பட்டவர். அவர் கூட எப்பொழுது டோனி பிளேயர் வந்து இதுக்குள் சேர்ந்தாரோ லேபர் பார்ட்டிக்குள், அப்பொழுதே அவர் சொன்னார், டோனி பிளேயர் ஒரு ட்ரவுசர் அணிந்த ஒரு மார்கரெட் தச்சர், அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக அந்த நிலைக்கு அதை மாற்றி கொண்டு போனார். ஆனால் உள்ளுக்குள் இருந்த சில சக்திகள் தான் அதை இடையே மீண்டும் டோனி பிளேயருக்கு பிறகும் இதை ஒரு இடதுசாரி கருத்தியல் கொண்ட நோக்கத்திலே கட்சியை கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தார் லேபர் பார்ட்டியினுடைய முக்கியமான சக்தி ஜோன் மெக்டொனால்ட். அதனால் அந்த நிலையில் தான் ஜெரமி கோர்பின் தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அதை உடைக்க வேண்டும் என்பது பரந்துபட்ட ஒரு உள்ளக சதி என்று அவரை பதவியில் நீக்கியது. ஆனாலும் அவர் கட்சியிலே அடிப்படை மனச்சாட்சிகளாக தான் செயற்பட முடியாது இருந்த பொழுதும் கூட கட்சியை விட்டு விலகாமலே இருந்து கொண்டிருந்தார். கட்சியை அவர் விட்டு தன்னுடைய அரசியல் அத்திவாரமான அடிப்படை கருதுகோள்களை எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்சியாகவே அவர் கருதியிருந்தார். அந்த வகையிலே இருந்த பொழுதும் தனக்கு எதிரான சக்திகள் அங்கே பலமுற்ற வேளையில் கூட, திரட்சியுற்ற வேளையில் கூட அவர் தான் இதை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனாலும் அந்த நம்பிக்கை அவருக்கு அதுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே அவரை கட்சியில் நீக்கிவிட்டார். அவர் இந்த பலஸ்தீன இயக்கத்தினுடைய இந்த பலஸ்தீன பிரச்சனையுடைய காசாவுடைய பிரச்சனை அடிப்படையாக கொண்டு அவருடைய கருத்துக்கள் மிக பகிரங்கமாகவும் பரந்துபட்ட வழியிலும் அவர் சொல்லுவது என்பது லேபர் பார்ட்டிக்குள்ளே அவர்களுக்குள்ள உள்ளக முரண்பாட்டை மிக பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்ற அவருடைய நயவஞ்சகத்தனத்தை இன்று பலவற்றையுமே அது வெளிப்படையாக ஸ்டேக்ஹாமருக்கு எதிராக அவருடைய நம்பர் 10க்கு முன்னாலே அவர் அது எழுப்பிய குரல் இருக்கிறது அல்லவா, அந்த குரலிலே அவருடைய தார்மீக குரலாக, ஒரு தர்மத்தின் குரலாக ஒலித்தது. அந்த மாறான செயற்பாடுகள் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் நிலையில் தான் சுல்தானா என்பவர், சுல்தானுடைய கடைசி பாராளுமன்ற உரையை நான் கேட்டேன். மிக அனுத்தரமான ஒரு உரையை அவர் ஆற்றியிருந்தார். அவருக்கு எதிராக பல பேர் அங்கு கூட்டமிட்டு அதாவது அவரை அடக்க முயன்றாலும் அவருடைய பேச்சு என்பது மிக ஆழமான பாலஸ்தீன மக்களுக்கான குரலாக ஒலித்த கையோடு அவர் அதிலிருந்து வெளியேறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லேபர் பார்ட்டி வெளியேறுகிறார். வெளியேறி சுதந்திரமா சுயேட்சையாக கேட்டு வெற்றிட்டு இந்த லேபர் பார்ட்டிலிருந்து விலகி சென்ற ஜெரமி கோர்பின் அவர் தெரிந்து கொள்கிறார். அதுக்கான சக்தியான அந்த இணைப்பு என்பது இப்படி வலதுசாரி சக்திகள் இவர் ஒரு முஸ்லீம் பெண்ணாக பார்ப்பதாக இருக்கலாம். அதே நிலைமை நியூயார்க் மேயருக்கு ஏற்பட்டது.
அவரை ஒரு சிறவி கோட்பாடு இடதுசாரியாக முழுமையா நான் நினைக்கவில்லை ஒரு இடதுசாரியாக சுல்தானை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர் என்ற வகையிலே தீவிரமான இடதுசாரியாக ஹார்ட்கோர் லெப்டிஸ்ட் சொல்லப்பட்டார் காலகட்டத்தில் ஜெரமி கோபர். அந்த நவீன தலைமுறை என்பது இடதுசாரித்துவத்தை வெறுமனே மார்க்சிய கோட்பாடுகளோடோ ஸ்டாலினோட வைத்துக் கொண்டு பார்ப்பதாக அல்லது மாவோடு பார்ப்பதாக இல்லை. அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு கோட்பாடாக இப்பொழுது ஒரு மாற்றம் பெற்று வருவது என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது நாங்கள் எல்லா இடத்திலும் இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா பழமையான கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சிகள் காணாமல் போயிட்டுது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காணாமல் போயிட்டுது, மாற்றான கட்சிகள் வந்திருக்கு. இந்த கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியல. ஜேவிபி என்பிபி என்ற பெயர்ல இப்ப ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இலங்கையில் ஒரு சுமூகமான ஒரு தரமான மாற்றம் ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இப்ப இங்கே கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து மக்களால் நிராகரிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதன் ஒரு வெளிப்பாடாக ரிஃபார்ம் பார்ட்டி மிக பலம் பொருந்திய கட்சியாக வந்திருக்கிறது. அது இதுகால வரைக்கும் பாராளுமன்ற ஆசனத்தை பெறல. ஆனால் அடுத்த பாராளுமன்றத்தில் ஆட்சியை கைப்பற்றி விடுமோ என்ற பயம் வந்து இப்ப உருவாகி இருக்குது. அப்ப அதே போல தொழிற்கட்சியும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த மாற்றத்துல? தொழிற்கட்சி என்பது மிக பழமையான கட்சி என்பதில் நாங்கள் இலங்கையினுடைய அரசியலோடு அதே அளவில் அதே பரிமாணத்தில் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தொழிற்கட்சி அவ்வளவு தூரம் இலகுவா காணாமல் போய்விடும் சொல்ல முடியாது. இங்குள்ள கட்சிகளுடைய இருக்கின்ற ஊழல் அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளைப் போல நாங்கள் ஒரு அடக்கி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் மற்ற கட்சிகள் லேபர் மீது அங்கு இல்லை. ஆனாலும் குறிப்பாக சர்வதேச ரீதியான இந்த பிரச்சனைகள் தவிர கருத்தியல் ரீதியான ஒரு தேவை தொழிற்கட்சிக்கு இருக்கா? முந்தி இருந்த தொழிற்கட்சிக்கு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பலம் ஒன்று இருந்தது. இப்ப வந்து அந்த தொழிற்கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையில பாரிய வித்தியாசங்கள். அதுல வந்து பல தொழிற்கட்சி முந்தி ரெட் போல் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசங்கள் கூட வலதுசாரிகள் கையில போயிட்டு. அப்ப இனிமேல் அந்த தொழிற்கட்சிக்கு ஒரு கருத்தியல் பலம் இல்லாத நிலைமையில ஜெரமி கோவிலுடைய இந்த வருகை வந்து அவர்களை இல்லாமல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணுவது என்று அவர்களுடைய செல்வாக்கை குறைக்கின்ற, அவர்களுடைய அரசியல் அதிகாரத்திலே கை வைக்கின்ற, அவருடைய அரசியல் பலத்தை அதிகப்படுத்துகின்ற, அவர்களை ஓரம் கட்டுகின்ற ஒரு முயற்சியிலே நிச்சயமாக உதவும். ஏனென்றால் ஜெரமி கோவிலுக்கு அப்பளுக்கு இல்லாத அரசியல் பின்னணி இருக்கிறது, ஒரு நேர்மை இருக்கிறது, சர்வதேச ரீதியான அணுகுமுறை, சமாதானம் குறித்த அவருடைய நடவடிக்கைகள், யுத்தத்துக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அவருடைய கருத்துக்கள் பரவலாகவே இன்றைய தலைமுறையினை ஈர்த்த கருத்துக்கள். அவற்றுக்காக அவரை ஆதரிக்கின்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அபிவிருத்தி அடைவதற்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பலர் இந்த கட்சியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு இணைப்பின் ஊடாக இந்த கட்சி பல பெற்று போகிற வாய்ப்பு இருக்கிறது. சொன்னது போல ஜோன் மெக்டொனால்ட்ஸ் ஒரு முக்கிய புள்ளி. அவர் இதுவரையும் வெளியே வரவில்லை. நான் அவர்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ன எடுக்க போகிறார். அப்படி சிலர் இருக்கிறார்கள், உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அல்ல, இதுக்கு முதல்ல இருந்த லேபாட்டில் தான் இந்த டோனி பென், அவர் ஒரு தீவிரமான பிபிசி எல்லாம் கூட பகிரங்கமான அதே நேர்முகமான பேட்டியின் போது கூட எதிர்த்து தன்னுடைய கருத்தை சொல்லி பிபிசியை மிக பகிரங்கமாக கண்டித்து பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியவர். அப்படிப்பட்ட இடதுசாரிகளுடைய மிக பலம் பொருந்திய கட்சியாக லேபர் பார்ட்டி இருந்தது. அந்த கட்சியினுடைய போக்கினை மாற்றியவர்களாக டோனி பிளேயரும் இந்த ஸ்டே கேமர் இருக்கிறார்கள். ஸ்டே கேமர் ஆக மோசமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். முடிப்பாக அவர் முழுப்பக்க சார்பாகவே இஸ்ரேல் சார்பானவராக மாறிவிட்டார். இந்த நிலையிலே நான் இந்த ஆக்ஷன் பாலஸ்தீனியன் ஆக்ஷன் குரூப்பை அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்ய எடுக்கின்ற முயற்சிகள் வந்து ஒரு மிக ஆபத்தான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விடயமாக கணிக்கப்படுகிறது இப்ப எல்லா இடத்துலையும். நிச்சயமா. ஏனென்றால் ஒரு கிரிமினல் ஆக்ட், அதாவது ஒரு குற்ற சம்பவத்துக்குள்ள வர வேண்டிய பிறழ்வை, ஒரு நிகழ்ச்சியை அதை ஒரு பயங்கரவாத நிகழ்ச்சியாக மாற்றி அதற்கான அவர் தடை செய்த ஒரு இயக்கத்தை தடை செய்வது என்பது அவருடைய பெரிய அஜெண்டா. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னணிகள் நிச்சயமா இஸ்ரேல் தான் இருக்க போகிறது. இதுல பார்க்கிற பொழுது இவர்கள் வந்து இலங்கையில ஜனநாயகத்தை கொண்டு வா, இலங்கையில மனித உரிமைகளை கொண்டு வான்னு கேட்கிற அந்த தாற்பயம், பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை நீக்கின்ற என்று கேட்கின்ற இந்த தாற்பயம் ஒரு மிக ஆபத்தானதாகத்தானே முடிய போகுது. இவர்கள் உலகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள், எப்படி நீங்கள் ஒரு கொடுங்கோலர்களாக இருக்கலாம் என்றதுக்கு தான் இவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இவர்கள் அந்த தகுதியை நீண்ட காலத்துக்கு முன்பு எழுந்து விட்டார்கள். பல யுத்தங்களில் நாங்கள் ஈராக்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ அவருடைய
அப்புறம் எங்கேயோ அவர்கள் சுதந்திர சிகிச்சையாக அவருடைய அரசியல் நிலைப்பாடும் அவருடைய நாட்டு முழு தேசிய ரீதியான ஒருமைப்பாடும் அவர்கள் சேர்ந்து கொள்வது இடதுசாரியோ வலதுசாரியோ லேபரோ கன்சர்வேட்டிவோ ஒரு இன்னொரு அந்நிய நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஈராக் ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு சிலர் அதில் இருந்து விலகி கொண்டார்கள். ரொபின் இன்னும் பல ஒரு சில கட்சியிலிருந்து விலகி கொண்டார்கள். நம்முடைய பதவியை தூக்கி வந்துட்டு போனார்கள். ஈராக் மார்க்கம் யுத்தத்துக்காக எதிராக அப்படியான ஒரு சிலர் அங்கே நேர்மையான இருந்திருக்கிறார்கள். அந்த எல்லாம் தாண்டி இன்று உலகம் அவர்கள் தாங்கள் தான் மனித உரிமைகளுடைய காப்பாளர்கள் சொல்லிக் கொள்கின்ற வேளையிலே அதைத்தான் நாடி சென்றிருக்கிறார்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் வந்தால் எங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களால் தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இருந்து வருகிறது. இலங்கையா இருக்கட்டும், வருஷ நாடுகளா இருக்கட்டும், இந்த ஒரு அமைப்பு ஒரு கருத்தியல் வழங்கப்பட்டுகிறது. நீங்கள் அவர்களிடம் தான் உதவி கேட்க வேண்டும், அவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த உதவி மனிதர்கள் மீறப்படுவதற்கு ஆதரவளிப்பவர்களோ, எந்த மனித முறைகளுக்கு அவர்கள் செயற்பட்டு பின்னணியாக செயற்படுகிறார்களோ, இனப்படுகொலையை மேற்கொள்கிறார்களோ அவர்களிடம் போய் நாங்கள் நியாயம் கேட்கின்ற ஒரு இழிநிலைக்கு தள்ளப்படுகிறது. அதுதான் அந்த முக்கியமான. அவர்களுக்கு இது கேட்கின்ற பொழுது அவர்கள் பலமடைகிறார்கள். எங்களை கேட்கின்ற சக்தி இருக்கு, எங்களிடமிருந்து நிதி கேட்க விரும்புகிறார்கள். ஆகவே நாங்கள் இன்னும் எங்களிடத்தை மனிதம் இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் என்ற வகையிலே அல்லது அவர்கள் நம்புகிறார் என்ற வகையில் செயல்படுகிறார்கள். உண்மையில் அப்படி அல்லவே. அதைத்தான் அதை நாங்கள் அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். இவர்களிடமே நிதி கிடைக்க முடியாது. இவர்களுக்கு நிதியை மருத்துவர்கள் ஆயிருக்கிறார்கள். அவருடைய காலனித்துவ ஆட்சி காலத்தில் வந்து இதுவரைக்கும் என்னதான் மாற்றங்கள் நடந்த பொழுது, மனித உரிமைகளுக்காக வந்த பொழுது, இன்றைக்கு மனித உரிமைகள் சட்டங்கள், சர்வதேச சட்டங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு போய்விட்டது. மிக குறிப்பான இந்த காசா உதாரணம் நான் நினைக்கின்றேன். காசா உலகத்தை புதிதாக புரட்டி போடக்கூடிய ஒரு சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிற ஒரு புள்ளியாக இருக்க போகிறது. ஒரு அக்கினி குஞ்சன் கண்டேன் பால சொன்ன புள்ளியாக தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு. அந்த புள்ளியோடையே நாங்கள் இந்த நேர்காணல முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி ஜெயபால், நன்றி.